என்ன இருங்க. கரெக்டாக 3:00 எனக்கு ஒரு கால் வரும். நீங்கள் என்ன பாருங்கள். அப்போது டிரைவர் கால் பண்ணிவிடுவாங்க. அவர் வந்து அந்த முக்குக்கு போயிட்டு அந்த பக்கம் மாம்பாக்கம் ஃபுல்லாக போயிட்டு வருவார். அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிடுவார். நான் அதுக்குள்ளே போயிட்டு இங்கே நிற்கணும். பிரிட்ஜு தாண்டி நின்றா அவர் இறக்கி விட்டு போயிடுவார். இந்த பக்கம் ரூட்டு சரியில்லை, அதனால தான். முடிஞ்சால் லைவில் காட்டுவேன், மியூட்டில் போட்டு யார் வேணால் பார்க்கலாம். எங்கள் வீடு, அப்புறம் அந்த ஸ்கூல், அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வர டிஸ்டன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்கன்றது இதெல்லாம் அவசியமாலாம் பண்ணல. விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இல்லை, எனக்கு கால் வரும். கால் வந்தால் தான் நான் போவேன். அது வரைக்கும் நான் பேசுவேன். சுரேஷ் ப்ரோ, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தனாஸ் கிச்சனுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்கப்பா. சாரி, சப்ஸ்கிரைப் சொல்லக்கூடாதா? சரி, எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தனாஸ் கிச்சன் எல்லாருக்குமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணிவிடுங்க. சிரிஜிதா சிஸ்டர் பண்ணிவிடுங்க. சுரேஷ் கிச்சனுக்கு பண்ணிவிடுங்க. அன்பு சிஸ்டருக்கு பண்ணிவிடுங்க. அப்புறம் சிமி சிஸ்டர் வரல, அவங்களுக்கும் பண்ணிவிடுங்க. ஹாய் ஹாய் ஹாய். குட் ஆஃப்டர்நூன் ராஜ்கிரண் காந்தி. வந்துட்டிங்களா? ஐயையோ, நான் கொஸ்டின் எதுவும் வச்சில்லப்பா. உங்களெலாம் மார்னிங் நினச்சி சிரிச்சிட்டே இருந்தேன் நான். என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறது இவர்கிட்ட, எது கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுறீங்களேன்ட்டு. இனிமேல் லைவுக்கு வந்தால் கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் வரப்போகிறேன் நான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒரு நிமிஷம் கூட கொஸ்டினை ஹோல்ட் பண்ண விட மாட்டேறீங்க. அதுக்குள்ளே சொல்லிடுறீங்க. ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு நாளைக்கு 1000 கொஸ்டின் எடுத்துருக்கணும் போல். அப்போது சரி, ஓகே. அப்புறம் படிச்சுட்டேன். பூமிகா இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்துருக்கேன். மதுரை பார்த்தி. ஓகே ஓகே பார்த்தி. பார்த்தின்னு தெரிஞ்சாலே போதும். மதுரை பார்த்தின்லாம் சொல்ல வேண்டாம். பார்த்தினா நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு இருக்கீங்க இப்போதைக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் ஓகே, மீனா சிஸ்டர் உங்கள் கூட சண்டை போங்க. மீனா சிஸ்டர் உங்கள் கூட சண்டையா? சுரேஷ் என்னன்னு கேளுங்க ஒரு பஞ்சாயத்தை. தெருமுனையிலிருந்து ஹேண்ட்பேக் அலசிக்கிட்ட வர என்னது? தெருமுனையிலிருந்து அலசிக்கிட்ட வர ஹேண்ட்பேக். இதோட ஸ்டோரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஒரு பிளாக் சாரீ ஒன்று கட்டியிருப்பேன். அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட். அதை எவ்வளோ நாள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இப்போ பாப்பா கூப்பிட்டு வரப்போ மட்டும் இந்த மணி பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இது யாருக்கும் தர மாட்டேன். பசங்க கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து பொக்கிஷம் மாதிரி வச்சுருப்பேன். அப்புறம் என்னோட லைஃப்க்கு டுடே வரல, உங்கள் கூட சண்டை டிரைவர் வந்துடுறேன். சரியா? எஸ் பாப்பு, எடுத்துக்கோ. என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? என்னடா வேணும் பட்டு? ஹாய் ஹாய் ஹாய். டெக்ஸ்ட் படிச்சிட்ருக்கேன். ஓகே. அழைச்சிக்கிட்டுவா? என்ன பட்டவா? அழைச்சிக்கிட்டு என்ன சொல்கிற? எடுத்துக்கோ. பர்பி இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. காலியாச்சா? சரி, நான் பார்க்குறேன் யாரா இருக்கான்னு. ட்ரை ஃப்ரூட் இருந்தால் எடுத்துக்கோ. ஆனால் கேர்ட்லாம் கொட்டிடாதானே. ஹாய் தமிழ் சிஸ்டர், வெல்கம் வெல்கம். திடீர்னு ஏன் இப்படி பிளாக் ஆகிடுச்சு எனக்கு? ஏன்? நான் எதுவும் படலையே. இல்லை, நார்மல். ஏ, இருடா பட்டும். சரி, டெக்ஸ்ட் படிச்சுட்ருக்கேன். இது ஏதோ இது ப்ராப்ளம் போல் இருக்குது. எதுக்கு எனக்கு வந்துச்சுன்னே தெரில. நார்மல். ஓகே, லைக் பண்ணியாச்சு. பாய் அண்ணா. பாய் சிஸ்டர். லைக் பண்ணியாச்சு, பாய் சொல்லிட்டீங்க. ஓகே. அப்புறம் யுவா பூமிகா செம சாங். என்ன சாங்? நான் போடவே இல்லையே. எது? என்ன சாங் கேட்குது? இல்லை உங்களுக்கு? நான் மியூட்லலாம் போடல. பட்டு நீ இங்கே இரு. அது இல்லை, நீ இங்கே இரு. நான் மம்மி வந்துடுறேன். நீயே டிவி போட்டு பார்த்துக்கோ. சரியா? ஓகே. ஹாய் தமிழ் ஹாய் சொல்லியிருக்காங்க. கலை செல்வம் ஹாய் சொல்லிட்டாங்க. என்ன பட்டுவோ? உங்களுக்கெல்லாம் கேட்குது இல்லை? கேட்குதா இல்லையா? சொல்லிடுங்க, கேட்குதா இல்லையா?
இருடி